ஓம் நமோ நாராயணாய. நம்ம கடந்த பதிவுகளில் 108 திவ்ய தேசங்களும் அந்த தேசத்தினுடைய தல வரலாறுகளும் நம்மளுடைய ஆழ்வார்கள் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் பாடிய பாசுரங்கள் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியை பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது 5ஆம் 10 3ஆம் திருமொழி துக்கச்சுழலை. இந்த பாசுரங்களில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எம்பெருமான் நம்மளுடைய பெரியாழ்வாருடைய ஆசையினால் அவருடைய மனசில் இருந்தாருங்களாம். அப்படி இருந்ததுக்கு பின்னாடி இப்போ நான் வந்துட்டேன் இல்லையா, உங்களுக்கு வேறு ஒரு குறையும் இல்லை இல்லையா, இப்போ நான் என்னோட இருப்பிடமான வைகுந்தத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு சொல்லி பெருமாளே ஆழ்வார்கிட்ட கேட்குறாரு, பெரியாழ்வார்கிட்ட. ஆனால் பெரியாழ்வார் சொல்கிறாரு, ஐயையோ அப்படிலாம் போயிடாதீங்க பெருமாளே, நீங்கள் என்னோட மனசுக்குள்ளே இருங்க, என்னை விட்டுட்டு போகணும்னு ஒரு பொருள் இருக்குதா, அப்படிலாம் நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த பாசுரங்களில் சொல்கிறாரு. இந்த பாசுரங்களை சொல்கிறதுனால நம்மளுடைய பெருமாள் நம்மளை விட்டு போக மாட்டாருங்க. அந்த மாதிரியான பாசுரங்களை மிக அழகாக பெரியாழ்வார் இங்கே சொல்கிறாரு. இந்த பாசுரம் 453 ஆரம்பிக்குதுங்க. இந்த பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பாசுரம் 453. துக்க சுழலையை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டுகொண்டேன், இனி போக விடுவது உண்டே. மக்கள் அருவரை கல்லிடை மோத இழந்தவள் தன்வயிற்றில் சிக்கென பிறந்து நின்றாய், திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 454. வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன், உந்தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடல் நின் திருவானை கண்டாய், நீ ஒருவர்க்கும் மெய்யன் அல்லை, அளித்து எங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கல் உற்று தெளித்து வளஞ்செய்யும் தீர்த்தம் உடை திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 455. உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவந்தனுக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய், புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 456. காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு அங்கு ஓர் நிழல் இல்லை, நீரும் இல்லை, உன் பாதநிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றிலேன். தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய், அங்கு ஓர் பொய் சுற்றம் பேசிச் சென்று பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய், திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 457. காலும் எலா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எலா மயிர்கூச்சம் அரா என தோள்களும் வீழ்வு ஒளியா மால் உகலா நிற்கும் என் மனனே, உன்னை வாழைத்தலை பெய்திட்டேன், சேல் உகலா நிற்கும் நீல் சுனைசூழ் திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 458. எருத்து கொடி உடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை, மருத்துவனாய் நின்ற மா மணிவண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புக பெய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 459. அக்கரை என்னும் அனந்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கை கவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையொடும் செக்கர் நிறத்து சிவப்பு உடையாய், திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 460.
எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னை புகழொட்டேன் மைத்துனன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் 100 வரை கெடுத்தாய் சித்தம் நின்பாலது அரிதி அன்றே திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 461. அன்று வயிற்றில் கிடந்து இருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பன் இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டோ சென்று அங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தென்றித் திசை திசை வீழச் செற்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். பாசுரம் 462. சென்று உலகம் குடைந்து ஆடும் சுனை திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் செய் பொன் திகழ் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடொன்பதும் பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே. இந்த 462வது பாசுரத்தில் என்ன பலன் பெரியாழ்வார் சொல்கிறாரு அப்படின்னா, பொன்மயமாய் விளங்கும் வீடுகள் விளங்கி தோன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராகிய பெரியாழ்வார் உலக மக்கள் சென்று நீராடுகின்ற சுனைகளை உடைய திருமாலிருஞ்சோலையிலே நிற்கின்ற எம்பெருமானது திருவடிகளில் அடிமைத்தன்மை வாய்க்கும்படி விண்ணப்பம் செய்த 10 பாசுரங்களையும் பாடவல்லவர் உலகங்களை அளந்த எம்பெருமானுக்கு பக்தராவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. எம்பெருமானுக்கு பக்தராகணும் அப்படின்னா இந்த பாசுரங்களை பாடினா போதும் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் மிக அழகாக சொல்கிறாருங்க. அதாவது கடைசி காலத்தில் நம்மளுடைய பெரியாழ்வார் எங்கே இருந்தார் அப்படின்னா, நம்மளுடைய திருமாலிருஞ்சோலை இருக்கு இல்லைங்களா, கள்ளழகர் கோவில் மதுரை, அங்கே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது பெருமாள் மேலே ரொம்ப ஈடுபாட்டோட பெருமாள் அவர் கூடயே இருக்கிறதா அவர் உணர்றாரு. அப்படி உணரும்போது அவரை நான் எங்கேயும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீங்களும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரங்களை அவர் பாடுறாரு. அதே மாதிரி இந்த திருமாலிருஞ்சோலையில் தான் நம்மளுடைய பெரியாழ்வாருடைய திருவரசு, அதாவது அவருடைய சமாதி இருக்கு இல்லைங்களா, அது அங்கே தான் இருக்குது. அதனால் எப்போல்லாம் நமக்கு திருமாலிருஞ்சோலை போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பெருமாள்கிட்ட தரிசனம் செஞ்சுட்டு நம்மளுடைய ஆழ்வாரனுடைய அனுகிரகத்தை பெறுறதுக்காக அவருடைய திருவரசுக்கும் செஞ்சு அவர் அந்த திருவரசை சேவிச்சுட்டு வாங்க. இந்த பெரியாழ்வார் திருமொழியை மிக அழகாக திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பெருமாளை ரசித்து நம்முடைய பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த பாசுரங்களை நாமளும் கேட்டு நம்ம பெருமாளினுடைய அருளை பெறுவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் கேட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய.